உடம்புல ஏதாவது ஒரு கட்டிகள் ஏற்படும், அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி வெட்டக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து கொடுத்துரும். பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். சந்திரனுக்கு கேதுவோட சேர்ந்து இணைந்திருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தான். இந்த கேது தான் பெரிய கடனுக்கு சொந்தக்காரன். கேதுவோட சம்பந்தம் இல்லாமல் கடன் வருவதில்லை. பெரிய கடனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேதுதான். ஒரு கர்மாவை தீர்மானிப்பவர் கேதுதான். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் நடப்பதற்கு அடித்தளம் விடுபவர் அவர்தான். நீங்க பெரிய கடனுக்கு சொந்தக்காரன் கேது. அந்த பெரிய கடனை கொடுப்பதற்கான காரணம் கேதுவால் வருகிறது என்று சொன்னால், கேதுதான் இதற்கு காரணகர்த்தா என்று சொன்னால், நம் கர்மா தீர்மானிக்கிறது. நீங்க சொல்லுவாங்க யமதர்மனுக்கு கணக்கெழுதக்கூடியவர் சித்திரகுப்தன். ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா எப்படி விதி அப்படிங்கிறத. அப்போ இந்த கேதுவுக்கு அதிதேவதை அவர் தான். அப்ப அதிதேவதையாக இருக்கக்கூடிய கேது தான் நம்முடைய கர்மாவை தீர்மானிக்கிறார். அப்போ உனக்கு கடனை ஏற்படுத்தணுமா, இல்லை பொருளாதாரத்தை தரணுமா, நம்மளை பணக்காரன் ஆக்கணுமா,